வணக்கம். ஸ்ரீ சாயிங்காஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பாவக்காய் போட்டு ஒரு அரைச்சி விட்டு ஒரு சாம்பார், பாவக்காய், தக்காளி, வெங்காயம் போட போகிறதில்ல. அப்புறம் ஒரே ஒரு கத்திரிக்காய், ஒரே ஒரு உருளைக்கிழங்கு போட்டு வெங்காயம் போட்டு ஒரு கறி, அப்புறம் கொத்தரங்காய், தேங்காய் போட்டு கறி. இப்போ பாவக்காய் குழம்புக்கு நான் தேங்காய் எண்ணெயில் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 1.5 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். இது இன்னும் சுடலை. இது கத்திரிக்காய்க்கு ஒரே ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இந்த எண்ணெயில் கடுகு, உளுந்து, கொஞ்சம் கடலைப்பருப்பு, இது செவந்து வந்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரே ஒரு வெங்காயம், வெங்காயத்துக்கு இப்போ எல்லாம் காய்க்கு எல்லாம் சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுடலாம். அப்படியே சிம்லேயே இருக்குது, அப்படியே வதங்கட்டும். இங்கே இன்னும் எண்ணெய் காயலை. அதுக்குள்ளே இங்கேயும் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு அரை டீஸ்பூன் தான் விட்டுருக்கேன். நம்ம குழம்பு அரைச்சி தனியா மிளகெல்லாம் வறுத்து அரைச்சி பண்ண போகிறோம். அதுக்கு நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா, காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகா, இந்த குழம்புக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். நான் ஒரு அஞ்சாறு மிளகா வத்தல் போடுறேன். 5-6 மிளகா வத்தல், ஒரு டேபிள் ஸ்பூன்னா ஒரு அரை டீஸ்பூன் தனியா ஜாஸ்தி இருக்கலாம், பருப்பெல்லாம் கம்மியாக இருக்கலாம். அரை டீஸ்பூன் கடலை பருப்பு, ஒரு 2 பிஞ்சு உளுந்து, கொஞ்சோண்டு மிளகு, ஒரு பிஞ்சு வெந்தயம், நல்லா செவந்துட்டு நல்லா ஒரு பெருசாக ஒரு 5 சில்லு தேங்காய், ஒரு 5 சில்லு தேங்காய் போட்டிருக்கேன். இது நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிட்டு இந்த காய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி, நம்ம உப்பு ஆல்ரெடி போட்டோம், வெங்காயத்திலே போட்டோம், நல்லா பார்த்துட்டு போட்டுக்கலாம். இது நல்லா ஒரு 2 நிமிஷம் அப்படியே வதங்கட்டும். வதங்கின அப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம். இங்கே அதே கடாயில் ஒரே ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கொத்தரங்காய் தாளிச்சுப்போம். அதே கடுகு வெடிட்டோம். இங்கே எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு பாவக்காய் குழம்புக்கு தாளிச்சிடலாம். இந்த சைடு கடுகும் வெடிட்டோம். கூட உளுந்து, கடுகு உளுந்து மட்டும் போகிறோம். கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, பெருங்காயம், அப்புறம் இந்த மிளகா வத்தல், அப்புறம் இந்த கொத்தரங்காய். கடுகு நல்லா பொரிஞ்சு குழம்புக்கு நல்லா வெடிஞ்சிட்டு கொஞ்சம் வெந்தயம், கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம், அப்புறம் நல்லா ஒரு பெரிய 2 தக்காளி, கொஞ்சம் மஞ்சள் பொடி, குழம்புக்கு தேவையான உப்பு.
தக்காளி கொஞ்சம் சாஃப்டாக வதங்கட்டும், அப்புறம் பாவக்காய் போட்டுப்போம். இங்கே கொத்தரங்காய் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி கம்மியாக இருக்குது, மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன். இப்போ இது வேகட்டும். வெந்த அப்புறம் தேங்காய் போட்டு இறக்கிட வேண்டியதான். இந்த காய் நல்லா பாருங்க, கத்திரிக்காயெல்லாம் நிறம் மாறிட்டு கொஞ்சமாக தண்ணி லேசாக அப்படி தெளிச்சிக்கலாம். அப்படியே சிம்மில் அப்படியே வேகட்டும். தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போ இந்த பாவக்காயை போட்டுடலாம். மஞ்சள் பொடி போடலாம். பாவக்காய் வதக்கி விட்டுட்டேன். கொஞ்சம் வேகணும், அதுக்கு நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி. அப்புறம் இங்கே பாருங்கள், ஒரு கெட்டியாக புளி தண்ணி வச்சுருக்கேன், ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு. ஏன்னா நம்ம தக்காளி நான் நிறைய போட்டிருக்கேன், அதனால் புளி தண்ணி கம்மியாக வச்சுருக்கேன். இப்போ இது வேகட்டும். பாருங்கள், நல்லா இது வெந்துட்டு அப்படியே சிம்லேயே வச்சுருக்கேன். இந்த உருளைக்கிழங்கு உடச்சி பார்த்தா தெரியும். பாருங்கள், வெந்திருக்கு. இப்போ இருக்கிற தண்ணியிலேயே என்ன பண்ணலாம், சாம்பார் பொடி ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். போட்டாக்கா அப்படியே அந்த தண்ணியிலே அப்படியே வெந்துடும். சாம்பாரோட பொடியோட பச்சை வாசனையும் போயிடும். அப்படியே சுண்டை வச்சு இறக்கிட்டோம்னாக்கா சூப்பராக இருக்கும் இந்த காய். இதை அப்படியே பரப்பி வச்சிடலாம். அப்படியே ஆட்டம். இந்த பக்கம் நல்லா வெந்துட்டு இதுவும் இன்னும் கொஞ்சம் கருக்குன்னு இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி விடுறேன். ஆட்டம். இங்கே நல்லா வெந்துட்டு பாவக்காய். இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டு எல்லாமே சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளித்தண்ணி அப்படியே சிம்லேயே வச்சிடலாம். அப்படியே மெதுவாக அந்த ஒரு 2-3 நிமிஷம் அந்த புளித்தண்ணியோட பச்சை வாசனை போனால் போகிறோம். அப்புறம் அரைச்சி விட்டு ஒரு தேங்காய் எண்ணெயிலேயே பண்ணியிருக்கோம். சூப்பராக இருக்கும் அந்த சாம்பார். அதை அப்படியே மெதுவாக கொதிக்கட்டும். கொத்தரங்காய்க்கு நம்ம உப்பு போடலை, இப்போ பாதி தான் வெந்திருக்கு, இன்னும் சரியாக வேகலை. இந்த சமயத்தில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். சாம்பார் எல்லாம் பார்த்தேன், கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது சாம்பாரில், கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இது அப்படியே சிம்லேயே அப்படியே கொதிச்சதுன்னா நம்ம இறக்கிட்டோம்னா சூப்பரான ஒரு தேங்காய் எண்ணெயில் பண்ண ஒரு அரைச்சி விட்ட சாம்பார். இதே மாதிரி கத்திரிக்காய் போட்டு பண்ணலாம், வெண்டைக்காய் போட்டு பண்ணலாம், பரங்கிக்காய் போட்டு பண்ணலாம், நல்லாயிருக்கும். சக்கரவள்ளி கிழங்கு போட்டு பண்ணலாம், சூப்பராக இருக்கும். பாருங்க, கொத்தரங்காய் நல்லா ஜம்முன்னு ரெடி ஆகிட்டு இந்த கொஞ்சம் தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். தேங்காய் துருவல் போட்டுட்டு ரொம்ப இருக்க வேண்டாம், அவ்வளோதான். அப்படியே எல்லாம் சேர்த்து கலக்கிட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோ, கேஸை ஆஃப் பண்ணிட்டேன். கொத்தரங்காய் கறி இது பாருங்கள், நல்லா அப்படியே ட்ரை ஆகிட்டு அப்படியே காய் மாதிரி வந்துட்டு பாருங்கள்.
அப்படியே சிம்லேயே வச்சுட்டேன். ஒரு உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் போட்டு ஒரு காரக்கறி இது ஒரு ரெடி ஆகிட்டு சாம்பார் பாருங்கள், அப்படியே சூப்பராக இருக்குது பாருங்கள். ஜம்முன்னு இருக்கும். கொஞ்சோண்டு பருப்பு பசைஞ்சிட்டு இதை அப்படியே விட்டுட்டு தொட்டுட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு மேலே ஒரே ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய், இது சேர்ந்து வரட்டும், ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், அப்படியே சேர்ந்து கொதி வந்துட்டு அப்படியே ஆஃப் பண்ணிடுறேன். பாருங்கள், எல்லாம் ரெடி ஆகிடுது. சாதம், பாவக்காய், ஒரு தேங்காய் எண்ணெயிலேயே பண்ண ஒரு அரைச்சி விட்ட ஒரு குழம்பு, அப்புறம் உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் போட்டு ஒரு சாம்பார் பொடி போட்டு ஒரு காரக்கறி, அப்புறம் கொத்தவரங்காய் தேங்காய் போட்ட கறி. நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.